நவக்கிரகங்களில் புதன் கிரகம் வீற்றிருக்கும் தலமாக இருக்கிறது திருவெண்காடு. கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க பேருதவி புரியும் இத்தலம் குறித்து இன்றைய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நாகை மாவட்டம் சீர்காழியில் இருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் இருக்கிறது திருவெண்காடு. நவகிரகங்களில் ஒன்றான புதன் வீற்றிருக்கும் தலம் இதுதான். கோவிலின் மூலவராக இருக்கிறார் ஸ்வேதானந்தீஸ்வரர். அம்பாளின் பெயர் பிரம்ம வித்யாம்பிகை. இங்கு புதனுக்கு என தனி சன்னதி உள்ளது. குருவிற்கு துரோகம் செய்த சந்திரன் புதன் கிரகத்துடன் இணைந்து தன் பாவத்தை நீக்க திருவெண்காடு வந்து ஸ்வேதாரண்யரை வழிபட்டதாக ஐதீகம். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முதலில் மூலவரை வணங்கிவிட்டு அதன் பிறகு புதனை தரிசிக்க வேண்டும் என்கிறார்கள். கல்வி, இசை, ஜோதிடம், கணிதம் ஆகியவற்றில் சிறந்து விளங்க விரும்புவோர் இந்த தலத்தில் உள்ள புதனை வழிபடுவது ஐதீகம். காசியில் விஷ்ணு பாதம் உள்ளது போல இங்கு ருத்ர பாதம் உள்ளதால் இந்த தலம் காசிக்கு நிகரான தலம் என்கிறார்கள். ஜாதகத்தில் புதன் குறைபாடு உடையவர்கள் கல்வியில் மந்தமானவர்களாகவும் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. எனவே இந்த குறைபாடு உடையவர்கள் இந்த தலத்திற்கு வந்து இங்குள்ள அக்னி தீர்த்தம், சந்திர தீர்த்தம், சூரிய தீர்த்தத்தில் குளித்துவிட்டு புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் படைத்து வழிபட்டால் நன்மை பயக்கும் என்கிறார்கள். க்ஷேத்திரத்தில் வந்து இந்த சுவாமியை வழிபாடு பண்ணினா இந்த தோஷங்கள் நீங்கும். குழந்தை செல்வம் இந்த க்ஷேத்திரத்தில் உண்டு. கல்வி, செல்வம், ஞானம், பேரறிவு, ஆற்றலை கொடுக்கக்கூடிய நவகிரகத்தில் புதனுக்குரிய க்ஷேத்திரம் அது. இந்த தோஷத்துக்கான பரிகாரம் என்னென்னா முக்கோளம் ஸ்நானம் பண்ணி சுவாமியம்பாலை வழிபட்டு நவகிரகத்தில் புதனுக்குரிய க்ஷேத்திரமான புத பகவான் சன்னதியில் 17 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். அர்ச்சனைகள் பண்ணிக்கலாம், அபிஷேகங்கள், ஹோமங்கள் பண்ணிக்கலாம். இந்த தலத்தில் வடவால், கொன்றை, வில்வம் என 3 தல விருட்சங்கள் இருப்பதும் சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. திருமண தோஷம், புத்திர தோஷம் உள்ளவர்கள் புதன் பகவானுக்கு 17 தீபங்கள் ஏற்றி 17 முறை வலம் வந்தால் நினைத்தது நிறைவேறும் என்கிறார்கள். இசைக்கு அதிபதியாக கருதப்படும் புதன் பகவானை இசைக்கலைஞர்கள், பாடகர்கள் வந்து வழிபடுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த 3 குளத்தில் குளிச்சாலே பூர்வ ஜென்மங்கள் பாபம் போகும். கல்யாணம் ஆகாதவா, குழந்தை செல்வம் இல்லாதவா அந்த முக்குளத்தில் நீராடி சுவாமி அம்பாலை வழிபட்டால் திருமணங்கள் நடைபெறும். குழந்தை செல்வம் இந்த க்ஷேத்திரம் 100% பாக்கியம் உண்டு. இந்த க்ஷேத்திரம் வந்து ரொம்ப பழமையான க்ஷேத்திரம், காசிக்கு நிகரான க்ஷேத்திரம் அது. இது வந்து வால்மீகி ராமாயணத்தில் குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வால்மீகி ராமாயணத்துக்கு முற்பட்ட க்ஷேத்திரம் அது. இந்த கோவிலில் மாசி மாதம் நடைபெறும் இந்திர விழா பிரசித்தி பெற்றது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட இந்த கோவிலுக்கு சொந்தமாக 2 பள்ளிகள் இயங்கி வருகிறது. கோவிலுக்கு சொந்தமான தங்கும் விடுதி பல ஆண்டுகளாக பூட்டியே கிடப்பதால் இங்கு வரும் பக்தர்கள் தனியார் விடுதிகளில் அதிக கட்டணம் கொடுத்து தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கோவிலின் நடை காலை 7:30 மணி முதல் 1:30 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். சென்னை மார்க்கமாக கோவிலுக்கு வர விரும்புவோர் சிதம்பரம், சீர்காழி வழியாக வரலாம். திருச்சி வழியாக வருவோர் கும்பகோணம், மயிலாடுதுறை வழியாக திருவெண்காடை வந்தடையலாம்.